வாஸ்து என்பது பஞ்சபூதத்தின் அடிப்படையிலான அமைந்திருக்கிறது என்று கூறுகிறீர்கள். ஆனால் ஒவ்வொரு வாஸ்து நிபுணர்களும் ஒவ்வொரு விதமாக கருத்து கூறுவது எதன் அடிப்படையை கொண்டு? இதற்கு நான் சற்று விரிவாக பதில் கூறியாக வேண்டும். நாடு முழுக்க ஒரே மண், நாடு முழுக்க ஒரே காற்று. மண்ணாவது நிறம் மாறி காட்டும், காற்றிலே நிறம் கிடையாது. மழை ஒரே மழைதான் பொழிகிறது. ஆனால் கன்னியாகுமரியில் விளைகிற ரப்பர் சென்னையிலே விளைவதில்லை. தஞ்சாவூரில் விளைகிற நெல் ஊட்டியிலே விளைவதில்லை. அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி எப்படி இயற்கை மாற்றி விடுகிறதோ அதுபோலவே, ஏன் இன்னும் கூட உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், டாக்டர்கள் எல்லாம் ஒரே சிலபஸை தான் படிக்கிறார்கள். 5 வருடம் அல்லது 7 வருடம் ஒரே குரூப்பாக உட்கார்ந்து ஒரே ஆசிரியரின் கீழ், ஒரே பல்கலைக்கழகத்தின் கீழ், ஒரே கல்லூரியின் கீழ் தொடர்ந்து படித்து வருகிறார்கள். ஒரே துறை தான் அவர்கள் படிக்க வைக்கப்படுது. ஆனாலும் கூட இந்த மருத்துவமனையில் இருக்கிற டாக்டரோட சொல்லுகிறார், பக்கத்து அறையில் இருக்கிற டாக்டர் இன்னொரு கருத்து. காரணம், அவருடைய மனம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறது, விரைவாக, மந்தமாக, சீரியஸாக, இல்லை எளிமையாக, இப்படி அவருடைய மனம் எப்படி பாகுபடுத்துகிறதோ அதை போன்று வைத்திய முறையை பயன்படுத்துகிறார்கள். அதுபோல், ஆனால் அதெல்லாம் இயற்கை உருவாக்கப்பட்டது ஒரே சீராக. ஆனால் வாஸ்துவை பொறுத்தவரைக்கும் சுயம்பு, எல்லோரும் அவனவனே கற்றுக்கொண்டதுதான். யாருக்கும் ஒரு ஃபார்முலா அடிப்படையிலே, கோட்பாட்டு அடிப்படையிலே, சிலபஸ் அடிப்படையிலே யாரும் சொல்லிக் கொடுப்பார்களே. எந்த கல்லூரியும் இதற்கு கிடையாது, எந்த பள்ளிக்கூடம் இதுக்கு கிடையாது. ஆகவே அவரவர்களாக சுயமாக உயர்ந்து கொள்ளும் போது அதிலே சில மாறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். வீட்டிலே மனைவி வைக்கிற குழம்பு ஒரு மாதிரி இருக்கிறது, தாயார் வைக்கிற குழம்பு ஒரு மாதிரி இருக்கிறது, மருமகள் வைக்கிற குழம்பு ஒரு மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறோம் அல்லவா? அதே பயன்பாட்டில் தான் அவருடைய பக்குவம் வேறுபடுகிறது. அதே போல் சொல்லுடைய எண்ணத்தில் சில மாறுபாடுகள் இருக்குமே தவிர அடிப்படை கோளாறுகளே வாஸ்துவுக்கு வித்தியாசம் அல்ல. அடிப்படையிலே நியாயம்தான். யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை என்பதே என்னுடைய கருத்து.